டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நம்ம குதிரைவாலியையும் பாசிப்பருப்பையும் வச்சு ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எங்கள் வீட்டில் கம்மனி சொஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் பச்சரிசியில் செய்யக்கூடிய இந்த கம்மனி சொஜ்ஜையை நான் ரெகுலராக குதிரைவாலி வரகரிசியில் செய்வேன். ரொம்பவே சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சரி, வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசியை ஒரு வாணலியில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் விடாமல் கலந்து விட்டு வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த குதிரைவாலி அரிசியையும் பருப்பையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா 4-5 முறை கழுவிக்கலாங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்குக்கு இங்கே நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், இங்கே நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல செவக்க வறுத்துக்கலாம். நல்ல செவப்பாக வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு இங்கே கம்மியாக தான் மிளகாய் சேர்க்கணும். நான் இங்கே 3 மிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கிற 2.5 கப் தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துருவி வச்சுருக்கிற தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த உப்புமாவுக்கு. அதுக்கப்புறமா உப்புமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி திக்காகிற சமயத்தில் நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கினோன்னா நம்மளோட சுவையான கம்மனி சொஜ்ஜை தயாராகிடும். இந்த கம்மனி சொஜ்ஜையை பச்சரிசியில் செய்கிறத விட இந்த மாதிரி குதிரைவாலி வரகரிசியில் செய்யும் பொழுது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம சிறுதானியத்தை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்குங்க. இதுக்கு ஸ்பெஷலாக சைட் டிஷ்ஷு அப்படின்னு எதுவும் தேவையில்லை. ஊறுகாய் தொக்கு வகைகளே இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்குங்க. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் மாவை அரைச்சி புளிக்க வச்சு இட்லி தோசையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சமைச்சு சாப்பிட்றதுல தான் சத்துக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேங்க. இருந்தாலுமே நானும் எங்கள் வீட்டில் சிறுதானிய இட்லி தோசையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் வீட்டில் ரெகுலராக செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.